இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 16வது அதிகாரம் 6வது வசனமும் 12வது வசனமும். மத்தேயு 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். 12. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு படவிலே போகிறார். சீஷர்களிடத்திலே ஒரே ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே நீங்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். உடனே சீஷர்கள் நினைக்கிறார், நம்மிடத்திலே அப்பம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, எல்லாருக்கும் போதாது, அதனால்தான் அவர் இப்படி சொல்லுகிறார் போல என்று நினைக்கிறார்கள். உடனே ஆண்டவர் அவரிடத்திலே கேட்கிறார், 5 அப்பத்தை வைத்து நான் 5000 பேரை போஷித்தேனே, 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் வைத்து 4000 பேருக்கு அதிகமானவர்களை போஷித்தேனே, மீதி எடுக்கும்படி செய்தேனே, ஏன் உங்களுக்கு உணர்வில்லாமல் போகிறது, நான் அப்பத்தை பற்றி சொல்லவில்லை என்று. உலக பிரகாரமான குறைகள், உலக பிரகாரமான பொருட்கள் நமக்கு குறைபடும் பொழுது அந்த தேவைகளை அதிசயமாக பூர்த்தி செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னது உலக ஆசீர்வாதங்கள், உலக சம்பத்துகள் குறைவுபட்டு போகிறது, இல்லை செலவழிந்து போகிறது, அதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதை பற்றி அல்ல. அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன காரியம் புளித்த மாவை குறித்து. புளித்த மா என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டது பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை. இந்த பரிசேயரும் சதுசேயரும் தேவாலயத்திலே இருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய போதனைகளை ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது தப்பு, அதற்கு நீங்கள் செவி கொடுக்காதிருங்கள், அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி. ஏன் இந்த உபதேசங்களை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் புளித்த மா முழுவதையும் புளிக்க வைத்து விடும் என்று சொல்லி. பரலோக ராஜ்யத்துக்கு பற்றிய ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரீ எடுத்து அந்த கொஞ்சம் மாவை 3 படி மாவிலே அவள் அடக்கி வைத்தாள். பரலோகத்துக்கு அடுத்த ரகசியங்களை ஆவி ஆத்மா சரீரமாகிய நம்முடைய இந்த மாவிலே நாம் அடக்கி வைக்கிறோம். கொஞ்சம் மாவை அடக்கி வைக்கிறோம், அது வளர்ந்து ஆகாயத்து பறவைகள் வந்து பலனடையத்தக்க பெரிய மரமாக ஆகிறது, முழுவதும் புளிக்கிறது. நாம் ஏற்றுக்கொள்ளுகிற சின்ன உபதேசம் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த சரியான உபதேசம் தான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மறுரூபமாக்குகிறது, கர்த்தருக்கேற்ற வழிகளில் உற்சாகம் கொள்ள செய்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர செய்கிறது. இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடையவும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரிபூர்ணப்படவும் செய்கிறது. இந்த உபதேசம் தப்பானதாக போகும் பொழுது நம்முடைய முழு ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய முழு ஆவிக்குரிய ஜீவியமும் ஸ்தம்பித்து நின்று விடுகிறது, அது வளராமல் போகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். நாம் கேட்கிற காரியங்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். தப்பான உபதேசங்கள், அவர் சின்ன ஒரு வித்தியாசம் தானே, சின்ன ஒரு உபதேசம் தானே என்று அதை செவி கொடுத்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய முழு ஆவிக்குரிய வாழ்க்கையையும் பாழ்படுத்தி விடுகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்கிற உபதேசத்தை பற்றி ஜாக்கிரதையா இருங்கள். இந்த பரிசேயரும் சதுசேயரும் என்ன உபதேசம் பண்ணினார்கள்? ஒருவன் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், தேவாலயத்திலே இருக்கிற பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் குற்றவாளி என்றும் பிரசங்கித்தார்கள்.
கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டார். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரில் இருக்கிற பொன்னின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் என்று. இதுல என்ன தப்பு என்றால், தேவாலயமா அதில் இருக்கிற பொன்னா என்று வரும் பொழுது அந்த பொன்னை முக்கியப்படுத்தி பேசினார்கள். முக்கியப்படுத்த வேண்டியது தேவாலயம், அதிலே வாசமா இருக்கிறவர். முக்கியம் கொடுக்க வேண்டிய ஒன்றிற்கு கொடுக்காமல் இன்னொரு உபதேசம், அது வேதத்துக்கு அடுத்த உபதேசமா இருந்தாலும், வேதத்தில் உள்ள வசனங்களுக்கு அடுத்த உபதேசமா இருந்தாலும், அது முழு ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாழ்படுத்தி விடும். எது முக்கியம் என்று இயேசு கிறிஸ்து கேட்டார். எது முக்கியம், எது பிரதானமான உபதேசம் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியாமல் போகிற பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறைந்து போகிறது, மங்கி போகிறதாகவே தான் ஆண்டவர் சொன்னார், பரிசேயர் சதுசேயர் அவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்கிற நீங்களும், நீங்கள் கேட்கிற உபதேசங்களை எல்லாம் எடை போட்டு பாருங்கள். வேதம் தான் நமக்கு உரைக்கல். வேதத்தை உரசி பார்த்தாதான் அது சரியாய் தவறா என்று தெரியும். உங்கள் போதகர் பண ஆசை பிடித்தவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பணத்தை பற்றியே அவர் பேசுவார், காணிக்கையை பற்றியே பேசுவார். நீங்கள் காணிக்கையை கொடுத்தால், ஒன்று கொடுத்தால் ஆண்டவர் 10 தருவார். கொஞ்சம் தந்தால் ஆண்டவர் வந்து முற்புக்க பண்ணுவார் என்று பேசுகிறார். அவர் காணிக்கை பற்றியே பேசுகிறார். அவருடைய உள் நோக்கம் ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்பதாக இருக்காது. ஒருவேளை நீங்கள் பொருளாதார செழிப்புடன் வாழ வேண்டும் என்று இருந்தாலும் முக்கியம் அது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமான உபதேசங்களை சரியாக பகுத்து போதிக்கிற பிரசங்கங்களை நீங்கள் கவனமாக கேட்பீர்களானால், உங்கள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் விருத்தி அடையும், பலன் அடையும். அது எப்படி இது சரியான வேதத்துக்கு ஒத்த உபதேசங்களாக இருந்தாலும், அது எப்படி இது சரியா தவறா என்று கண்டுபிடிப்பது என்றால், வேதம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். வேதத்தின் வசனத்தை கொண்டேதான் பிசாசும் இயேசு கிறிஸ்துவோடு போராடினான். உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் சுமந்து கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று. வேதத்தை கொண்டுதான் பிசாசும் போராடினான். வேத வசனத்தை கொண்டுதான் உபதேசங்களும் நமக்கு வரும். இந்த பரிசேயர் சதுசேயரும் கூட காணிக்கை முக்கியத்துவப்படுத்தினார்கள். அதே போல பலிபீடத்தின் மேல் இருக்கிறதை முக்கியப்படுத்தினார்கள், பலிபீடத்தை முக்கியப்படுத்தவில்லை. ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் மறிக்கொழுந்திலும் தசம பாகத்தை முக்கியப்படுத்தினார்கள். அதை விட விசேஷித்தவைகளாகிய நீதியையும் தேவனுடைய நியாய தீர்ப்பதையும் இரக்கத்தையும் விட்டு விட்டார்கள். முக்கியமான காரியங்கள், பிரதானமானதை முக்கியப்படுத்தாமல் மற்றவர்களை முக்கியத்துவம் படுத்துவது புளித்தமா என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் இந்த தப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எங்கள் உள்ளான மனுஷன் பலனடைய சரியானதை நீர் எங்களுக்கு போதித்தரலாம். அவர் தான் போதகர். இயேசு கிறிஸ்து சொன்னார், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார் என்று சொல்லி. இப்பொழுது நீங்கள் அவரை பார்த்து சொல்வீர்களா? கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்கள் போதகர் அப்பா, நீரே எங்கள் போதகர், எங்களுக்கு போதித்தரணும் ஆண்டவரே. எங்களுக்கு சரியானதை கண்டுபிடிக்கிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஏசப்பா. தவறான உபதேசங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கி நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய நோக்கம், உள்ளான நோக்கம் நாளுக்கு நாள் உம்மிலே வளர்வதாக, நீர் விரும்புகிற வழியிலே அந்த ஜீவ பாதையிலே நடப்பதாக இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம். நீர் எங்களுக்கு போதியும். நல்ல போதகரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை எங்கள் எல்லாருக்கும் தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை